கிரகத்தோட இப்ப கேது இணைஞ்சிருச்சு அப்டின்னா, நீங்க சொன்ன மாரி ஒரு கோடீஸ்வர யோகமா இருக்கட்டும், இல்ல திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுது அப்டின்னா, அது எந்த கிரகத்தோட கேது இணைஞ்சதுன்னா அந்த அமைப்பு வரும் சார்? பொதுவா கேது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஞானக்காரகன்னு சொல்லுவாங்க. ராகு, கேது 2 பேருமே நிழல் கிரகம். சொந்த வீடு கிடையாது. இப்ப மேஷ ராசிய எடுத்துக்கிட்டிங்கன்னா, செவ்வா அதிபதி, ரிஷபத்துக்கு சுக்கிரன் அதிபதி. இது மாரி 12 ராசிகளுக்குமே அதிபதிகள் அப்படிங்கிறது இருக்கு. சூரியன், சந்திரன், செவ்வா, புதன்னு. ஆனா ராகு, கேதுக்கு சொந்த வீடுங்கிறது கிடையாது. கிடையாது. அவங்க பிறக்கும்போது அந்த ராகு, கேது எந்த வீட்ல இருக்காங்களோ, அந்தன் அடிப்படையில தான் அவங்க ஜாதகம்ங்கிறது வேலை செய்யும். ம். அப்ப அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, தசா புத்தின்னு இருக்கு. எல்லாருக்குமே சுக்கிர தசை அள்ளியும் குடுத்துறாது, குரு தசை கெடுக்கவும் எடுக்கவும் செய்யாது. செய்யாது. பொதுவா சனி பகவான எடுத்துக்கிட்டீங்கன்னா, 2, 4, 6, 8, 10, 12 இந்த வீடுகள்ல உங்களுக்கு நன்மை, தீமைகளை செய்வார். அது உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா இருந்தா, 7 சனியில அமோகமா இருப்பீங்க. நீங்க ம். கேதுவ கேட்கிறீங்க. ஆனா சனியை போல் கொடுப்பாரே இல்ல. அதே மாரி கெடுப்பாரும் இல்லன்னு சொல்லுவாங்கல்ல ஆமா. சார்? ஏன்னா, சனி கிரகங்கள்ல நீதிபதி, ம். ஜட்ஜ். ம். ஜட்ஜ விலை குடுத்து வாங்க முடியுமா? முடியும். முடியாது. அப்ப நீங்க என்ன தவறு செய்றீங்க, என்ன பாவ புண்ணியம் செய்றீங்களோ, அதுக்கு ஏற்றார் போல் அவர் என்ன செய்வாரு? நீதி குடுப்பாரு. ம். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, அந்த நீதிபதி தண்டனைய குறைக்கணும்னா, நீங்கள் சனி கிரகம் அப்படிங்கிறதற்கு உண்டான புண்ணிய பலன்களை நீங்கள் அடையும்போது அது பாதிக்காது. ம். அப்ப கேதுங்கிறது ஆரம்பத்துல சொன்ன போல ஞான கிரகம். கேதுங்கிறது குலதெய்வத்தையும் குறிக்கும். ம். அப்ப உங்களுக்கு பொதுவா 5ஆம் வீட்ல இருக்கக்கூடிய கேது சந்திரனை பார்க்கும்போது, சந்திரன் மனோகாரகன். அப்ப அந்த சந்திரனும் கேது பார்வையோ, சந்திரன் கேது இருந்தா ஒருத்தருடைய மனம் கெட்டு போயிரும். எண்ணம் கெட்டு போயிரும். அவர கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப செவ்வாயோட கேது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ம். அதேபோல ராகுவும், கேதுவும் எப்பயுமே 7ஆம் பார்வையா தான் இருப்பாங்க. அப்ப செவ்வாய், சுக்கிரன், கேது இந்த 3 கிரகங்கள் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு திடீர்னு யோகங்கள்லாம் ஏற்படுத்தும். அதுவும் குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் இருக்கணும். அவங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா இருக்கணும். அதனால தான் அவங்களுக்கு ஏற்படும். ஏன்னா இன்னைக்கு சொல்லுவாங்க, "அவன் சாமியே கும்பிட மாட்டான், நல்லா நல்லா இருக்கான். இருக்காங்க. இவன் சாமி சாமின்னு உழுந்து கும்பிடுறான், நல்லா இல்ல. கஷ்டப்படுறான்னு." அதில இன்னொரு எதிர்மறையான கருத்துக்களும் இருக்கு. என்னன்னா, அவன் இல்லேங்கிறதுல ஒரே ஸ்ட்ராங்கா இருந்துட்டு போயிடுறான். ஆனா இவங்க இருக்குன்னு மாதத்துக்கு ஒரு சாமிய மாத்தி கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்க ஒண்ண கும்பிட்டாலும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு உரிய தேவதை என்ன? உங்கள நட்சத்திரத்துக்குன்னு ஒரு தேவதை இருக்கும். ராசிக்குன்னு ஒரு தேவதை இருக்கும். உங்க தசா புத்திக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும். உங்க குலதெய்வம் இருக்கு. அது பார்த்து ஒண்ண கும்பிடுங்க.